بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: ورجل ذكر الله خاليا ففاضت عيناه كما قال عليه الصلاة والسلام وتسليم. رواه البخاري ومسلم. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர், ذكرல்லாஹ خاليا, தனிமையிலும் அல்லாஹ்வை நினைத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு மனிதர். தனிமையில நினைக்கும் போது ஃபஃபாதத் ஐனாஹு, அவருடைய இரண்டு கண்களும் கண்ணீர் வடித்திருக்குமே, அப்படிப்பட்ட மனிதர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி முடிப்பாங்க. தனிமையில் இறைவனை நினைத்து அழுத மனிதர் என்பதாக இதற்கு விளங்குவதற்காக நாம் சொல்லக்கூடிய பொருள். கண்கள் கண்ணீர் வடித்ததே அப்படின்னு சொல்லி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, விஷயத்தை சொல்றாங்க. கண் தன்னாலேயா தண்ணி வடிக்கும், கண்ணீர் வரும். ஆனால் அதனுடைய பொருள் என்னங்கிறத ஹாலியன் அப்படின்னு சொன்னால் தனிமையில் இருக்கக்கூடிய அப்படிங்கிற அந்த பதத்துக்கு உண்டானது. எதுவுமே இல்லாமல் காலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த காலிங்கிறது அந்த ஹாலியன்ல இருந்து வந்தது தான் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். சரி, இப்போ யாருமே இல்லாத தனிமையில் இருக்கக்கூடிய நிலையில் இறைவனை நினைத்தார், அதன் காரணத்தினால் அவருடைய கண்கள் கண்ணீரை வடித்தது அப்படின்னு சொன்னால், இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு எந்த விதமான நிழலும் இல்லாத அந்த நாளையில அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழலை தருகிறான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தரும். மொத்தம் 7 விதமான நபர்களில் இவர் 7வது நபர். கண்ணியத்திற்குரியவர்களை, தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனுடைய பயம் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு விசித்திரமான பயம்தான். அந்த பயம் அது இறைவனுடைய தனிப்பெரும் நேரடி பார்வைக்கு உண்டானது. யாருமே இல்லை, இந்த அடியான் என்னைய பார்த்து என்ன செய்யறான், ரொம்ப கண்ணீர் சிந்துறானே அப்படின்னு அல்லாஹுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களை, அந்த விஷயம் ரொம்ப இலகுவாக கடைபிடிக்க முடியும் தானே. மற்ற இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் நாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் பிறருடைய பார்வைகள் இருக்கும். அதன் பொருட்டால் நம்மளுடைய கண்களில் தண்ணி வர்றது அது இயல்பு, அப்படித்தானே. அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல, தனிமையில் இறைவனை நினைத்து. இப்போ நம்ம தனியாக தொழுகிறதுக்கும் எல்லோரோட சேர்ந்து தொழுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நாம் ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரின் மீது இது மாதிரி சாஞ்சி உட்காந்துக்கிட்டு ரொம்ப அப்படியே கவலையாக உட்காந்துருந்தாங்களாம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது, என்ன எங்க ஆள் தெரியுது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இல்லை, மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அதான் இங்கே உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்த நபர் உமர் நாயகத்திட்ட சொல்லுவாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, அப்படி என்ன மனசுக்கு சங்கடமாக இருக்கு, என்ன விஷயம் சொல்லு, என்னால் முடிஞ்சா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற விதத்தில் அந்த நட்புங்கிறதுல அந்த உமர் நாயகம் கேட்குறாங்க. இல்லை, என்னுடைய கவலை என்ன அப்படின்னு அப்படின்னு அவர் தன்னுடைய கவலையை ஆரம்பிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கியாமத்தினுடைய நாளையின் நெருக்கத்தில் என்னுடைய சமூகத்தினர்கள் எல்லோரும் ஷிர்க்குக்கு போயிடுவாங்கன்னால நான் பயப்படலை. நான் பயப்படுறது எது தெரியுமா அப்படிங்கிறத சொல்லி அந்த மனிதர் சொல்லுவார். அந்த சஹாபி அவர்கள் சொல்லுவாங்க, நான் பயப்படுறது எதா அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்காக வேண்டி என்னிடத்துல உண்டான அமல்கள் வந்துருமோ அப்படிங்கிறத பயப்படுறேன். ரியா அப்படின்னு சொல்லுவாங்க, தற்பெருமை. அது ஒரு விதத்துல பிறருக்காக வேண்டி அமல்கள் செய்யறது, பிறருக்காக வேண்டி நம்மளுடைய அமல்களை நீட்டிக் கொள்வது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுல வரும். அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்வாங்க, தப்சீர் கலை வல்லுநர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், அதே மாதிரி ஃபிக்ஹ் கலை வல்லுநர்கள், இவர்கள்லாம் நமக்கு விளக்கங்கள் சொல்லும் பொழுது, ரியா தற்பெருமையாக இவர்கள் நம்மளிடத்துல அமல்கள் இருக்குமோ, நல்ல விஷயங்கள் எது செஞ்சாலும் கொஞ்சம் நீளமாக செய்கிறது, அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அதனை நல்ல விதத்தில் செய்யணும்னு முயற்சி செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க, இது ரியாவில் வரும். இதைத்தான் நான் பயப்படுறேன்னு இந்த கபருடையவர் சொன்னது எனக்கு நேற்று சொன்ன மாதிரி இருக்கு, அதை நினைச்சேன், என்னுடைய உள்ளம் புழுங்குகிறது, அதனால் இங்கே கவலையோடு
கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிறேன்னு அந்த சஹாபி அவர்கள் உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல சொன்னதாக நமக்கு அந்த ஹதீஸ் முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, எதுக்காண்டி நாம சொல்றோம்னா, பிறர் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் அல்லாஹ்கிட்ட ரொம்ப வேலிவான அமல் எது அப்படின்னா, அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கானேங்கிறதுக்காண்டி நாம் வடிக்கக்கூடிய ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் தான். இந்த கண்ணீர்ங்கிறது இபாதத்து கிடையாது. ஆனால் நாம் வணங்கக்கூடிய எவ்வளவோ இபாதத்துகள் எல்லாத்தையும் ஒரு தராசுல வச்சு இறைவனை நினைத்து தனிமையில் நாம் அழுத ஒரு சொட்டு கண்ணீரை தூக்கி இன்னொரு தராசுல வச்சோன்னு சொன்னா இதுதான் நம்மளுக்கு பிரயோஜனம் தரக்கூடியது அப்படிங்கிறத நமக்கு இன்றைய தினத்தினுடைய பாடம் சொல்லித்தரும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாகியவான்களில் நம்மை பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.